சற்று முன் வெளியான தகவல். தங்கம் விலையானது ராக்கெட் வேகத்தில் ஏறிய தங்கம் விலை 2 நாட்களாக கடும் சரிந்து வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக வீழ்ச்சியை கண்டுள்ளது. 2 நாளில் மட்டும் தங்கம் விலையானது சவரனுக்கு ரூபாய் 1360 குறைந்துள்ளது. இன்று விலை கூடுமா அல்லது குறையுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சர்வதேச பொருளாதார சூழலில் இதற்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்டவை தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய காரணிகளாக செயல்படுகின்றன. அந்த வகையில் தங்கம் விலை இந்த ஆண்டு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது. கடந்த 7 மாதங்களில் தங்கம் விலை சவரனுக்கு 17,000க்கும் மேல் விலை உயர்ந்துள்ளது. இதனால் கடந்த ஜனவரி மாத தொடக்கத்தில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 58,000 இருந்தது. பின்னர் தங்கம் விலை படிப்படியாக உயர்ந்தது. கடந்த ஏப்ரல் 22இல் தங்கம் விலையானது ரூபாய் 74,320 உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. பின்னர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரால் ஜூன் 14ஆம் தேதி ரூபாய் 74,560 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. இதனால் தொடர்ந்து தங்கம் விலையானது ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. மற்றும் ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 95 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 9,380க்கும் சவரனுக்கு 760 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 75,040க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதனால் 5 நாட்களாக 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வந்தது. கடந்த 5 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2,160 அதிகரித்தது. இதில் 2 நாட்களாக தங்கத்தின் விலையானது சரிவை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் ஜூலை 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1000 குறைந்தது. கடந்த 5 நாட்களாக ஏறி வந்த தங்கம் விலையானது ஒரே நாளில் அதிரடியாக சரிந்துள்ளது. இதில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ரூபாய் 74,040க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் கிராமுக்கு ரூபாய் 125 குறைந்து ரூபாய் 9,255க்கு விற்பனை செய்யப்பட்டது. மேலும் சென்னையில் தங்கம் விலையானது சவரனுக்கு ரூபாய் 360 குறைந்தது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் ரூபாய் 73,680க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் 1 கிராம் ரூபாய் 45 குறைந்து ரூபாய் 9,210க்கு விற்பனையானது. இதனால் தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அதாவது இதில் கொடுக்கப்பட்டுள்ள கடந்த ஜூலை 1 முதல் தங்கத்தின் விலை இந்த பதிவில் நீங்கள் காண்பீர்கள். அது மட்டுமில்லாமல் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமானது நாட்டில் ஏழை எளிய நடுத்தர பிரிவு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட 2 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கும் திட்டமாக பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீடு திட்டமானது குறித்து இந்த பதிவில் காண்போம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள்
நெருக்கடிகள், சவால்கள் எப்படி வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. எனவே இந்த மாதிரியான நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு உதவும் வகையில் கடினமான காலங்களில் பாதுகாப்பை வழங்குவதற்காக நமது நாட்டில் பிரதான் மந்திரி சுரசோ பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா போன்ற பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. இதில் முக்கியமாக காப்பீடு திட்டமாக இருப்பது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இதில் இந்த காப்பீடு திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தகுதி வரம்புகள் மற்றும் நன்மைகள் என்ன போன்ற பல்வேறு தகவல்களை இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்தியா முழுவதும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தனிநபர்களுக்கு மிக குறைந்த பிரீமியம் தொகை கொண்ட ஆயுள் காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற உன்னதர நோக்கத்தில் 9 மே 2015 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட திட்டமே பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த பிரீமியம் தொகையில் ஒரு தனிநபருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை ஆயுள் காப்பீடு வழங்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு அவர்களின் கஷ்ட காலங்களில் நிதி உதவி மற்றும் மருத்துவ காப்பீட்டை மலிவு விலையில் வழங்க வேண்டும். இதனால் பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியின் காலம் 5 வருடம் ஆகும். ஆனால் பிஎம் ஜோதி பீமா திட்டத்தின் காப்பீடு காலம் 1 வருடம் மட்டுமே. இருப்பினும் பாலிசிதாரர்கள் இந்த காப்பீடு காலத்தை தேவைப்பட்டால் ஆண்டுதோறும் புதுப்பித்தும் கொள்ளும் வசதியும் இதில் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு எடுத்த 1 வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு பாலிசிதாரர்களுக்கு 2 லட்சம் காப்பீடு தொகை வழங்கப்படும். இதில் காப்பீடு செய்த பாலிசிதாரர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் அந்த காப்பீடு தொகை முழுவதும் பாலிசிதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நாமினிக்கு வழங்கப்படும். பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் மிகவும் கவர்ச்சிகரமான நன்மைகளில் ஒன்று அதன் மலிவு பிரீமியம் விகிதம்தான். அதாவது தனிநபர் ஒருவர் ஆண்டுக்கு 436, மாதத்துக்கு 36 பிரீமியம் செலுத்த வேண்டும். 1 வருடத்திற்கு பிறகு 2 லட்சம் காப்பீடு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலிசி திட்டத்தில் போர்ட்டலிலிட்டு வசதியும் உள்ளது. அதாவது பாலிசிதாரர்கள் தங்களுடைய காப்பீட்டை ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.